என்ன டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிபிஎஸ் வந்தாச்சு. ஒரே கலகலப்பா தான் இருக்கும். ரொம்ப சூப்பரா போகணும்ல. நீங்க கூட நல்லா சூப்பரா எடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சூப்பர்னு ஒரு வார்த்தை இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இன்னும் சூப்பரா பிள்ளைகளுக்கு நம்ம அழகா வேத கதைகளை, சத்தியத்தை எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லணும் என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால ஒரு டீச்சரா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்க போறேன். நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமையல் காரியங்கள்ல சில சமையல் குறிப்புகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞானத்துல நானும் என் மனைவியும் சேர்ந்து ஒரு சில குறிப்புகள், டிப்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு தரப்போறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் என்பதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நல்லா ஜாலியா நீங்க கேட்க போறீங்க. அதே நேரத்துல ஆவிக்குரிய ரீதியிலே சிந்திக்க போறீங்க, அப்படியே நீங்கள் நடந்து கொள்ள போறீங்க. ஏன்னா பிள்ளைங்க ஊழியம் பாத்தீங்களா, ஆண்டவர் பல 100 பிள்ளைகளை, பல 1000 பிள்ளைகளை உங்க கையில கொடுக்க போறாரு. நீங்க வருகிற நாட்களில பிகினர், பிரைமரி, ஜூனியர், சீனியர், இன்டர்னு எடுக்க போறீங்க இல்லையா? சோ எல்லா பிள்ளைகளையும் நீங்க கவர் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னால ஆவியானவர் என்ன கவர் பண்ணணும் இல்லையா? ஆவியானவர் என்ன கவர் பண்ணணும்னா, நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், நான் ஒரு நல்ல ஒரு ஆசிரியராய் நான் எப்படி இருந்தா நான் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைய எடுத்து சொல்ல முடியும். இதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறோம். சரிங்களா? கவனமா கவனிப்பீங்களா? இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, நீ ஆயத்தப்படுத்து, பிறகு காவலாளனா இரு. முதல்ல நம்ம ப்ரிப்பேர் ஆயிடணும் இல்லையா? நான் எப்படி இருக்கணும், எனக்கு தேவையான காரியம் என்ன என்பதை உங்களுக்கு சில காரியங்களை நம்ம சொல்ல பாருங்க. சரிங்களா? ஆமா, இது நல்ல சூப்பரான சீசன். இதுலதான் இது ரொம்ப கவனமா கவனிச்சுக்கங்க. இந்த காரியங்களை நீங்கள் உள்வாங்கி கொண்டு ஜபத்தோடு இதை நீங்க செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வார். இப்ப பார்க்கலாமா நம்ம என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவை என்பதை பார்க்கலாமா? இப்ப பார்க்கலாம். டி ஃபார் டியர். அன்பு ஆசிரியர் பெருமக்களே, டியர்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கண்ணீர். இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ பிள்ளைங்க அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாமே விபிஎஸ்க்கு வராங்க. அந்த பிள்ளைகளுக்காக நீங்க அழுது ஜெபிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, வேதாகமம் சொல்லுகிறது. அது குறித்து வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். என் மனைவி வாசிப்பாங்க, வாசிங்க. புலம்பல் 2:11. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். 18-19 அது வசனம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. இங்கே தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக சொல்கிற, உன்னின் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, நதி அளவாவது கண்ணீர் விடும். ஏன் தெரியுமா அன்பு மக்களே? பிள்ளைகள் மூச்சித்து கிடக்கிறார்கள். தெருக்களின் முனையில மூச்சித்து கிடக்கிறார்கள் பசியினாலே. நான் சொல்வது சரீர பிரகாரமான பசியை சொல்லவில்லை, ஆவிக்குரிய பசி. அந்த பிள்ளைகளை அழிவுக்கு நேராக பிசாசு கொண்டு போயிருக்கிறார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 6 வயசுல இருந்தே பிள்ளைகளை பிசாசு அடிமையாக்கி வைத்திருக்கிறார். இந்த 6 வயதில் இருந்து பிள்ளைகள் விடுமுறை வேதாகம பள்ளிக்கு வருகிறார்கள். இந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவினுடைய மொத்த கணக்கையும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் கேட்பார், உன்னுடைய கைகளில் ஒப்பு கொடுத்த அந்த ஆத்மா எங்கே போனது என்று. ஆகவே அந்த ஆத்மாவை நரகத்திற்கு கொண்டு போகிற பிசாசினுடைய கைகளில் இருந்து
விடுவிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, கண்ணீர் உள்ள ஜெபம். வேதம் சொல்லுகிறது, கண்ணீர் விடு, நதியளவாவது கண்ணீர் விடு, உன் கண்ணின் கருவிழிகள் சும்மா இருக்க ஒட்டாதே. அதனால கண்ணீர் விட்டு ஜெபி, கண்ணீர் விட்டு ஜெபி. எழுந்திரு, ராஜாமத்துல கண்ணீர் விட்டு ஜெபி. உன் பிள்ளைகளுக்காக மூச்சித்து கிடக்கிறாங்க ஐயா, மூச்சித்து கிடக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க மரித்து போவதற்கு கூட காரியங்கள் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எனக்காக அழாத, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக அழு. ஆசிரியர் பெருமக்களே, விபிஎஸ்க்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஆண்டவரே, என்னிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட போகிற பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுதே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதாக. என் கண்களில் இருந்து வருகிற கண்ணீருக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டும். இந்த 6 நாட்களோ 7 நாட்களோ 5 நாட்களோ என்னிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட போகிற பிள்ளைகளினுடைய வாழ்வை பரலோகத்துக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டுமே. பிரியமானவர்களே, அதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கண்ணீர் விட்டு ஜெபி. சியோ, கண்ணீர், கண்ணீர். வேதம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நிச்சயமாகவே நீங்கள் அதனுடைய விளைவை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக. இன்னொன்றை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். வெறும் இந்த விபிஎஸ் நாட்களில் மட்டும் கண்ணீரோடு ஜெபிப்பது அல்ல, விபிஎஸ் முடிந்த பிறகும் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட உங்க பிள்ளைகள், நீங்கள்லாம் பெயர்களை எழுதி வைத்திருப்பீர்கள் அல்லவா? ஒருவேளை பெயர்களை எழுத மறப்பீர்களே, ஆனால் அந்த பிள்ளையினுடைய பெயர்களை எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பார். மறுபடியும் சொல்லுகிறேன், கண்ணீரோடு ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள். எழுந்திருங்கள், ராஜாமத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். நதியளவாவது கண்ணீர் விட்டு. எவ்வளவோ பிள்ளைகளை பிசாசு பாதாளத்துக்கு கொண்டு போக பார்க்கிறார். கெட்ட கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள் அந்த பிள்ளைனுடைய வாயிலிருந்து வருகிறது. அவைகளில் இருந்து விடுவிக்க ஒன்லி ஒன் வே, பிரேயர், கண்ணீர். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஊழியம் மிக மிக சிறப்பாக அமையும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா? கர்த்தர் E for energy. விபிஎஸ் நாட்களில் சில டீச்சர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, சாப்பிடாம அவசர அவசரமாக வந்துடுவாங்க. ஏன்னா அது காலையிலே டீச்சர்ஸ் டிவோஷன் இருக்கும்ல, அதனால சாப்பிடாம வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க விபிஎஸ் கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பசினால சரியாக பிள்ளைகளுக்கு போதிக்க முடியாது. சில டீச்சர்ஸ் மயக்கம் போட்டு கூட விழுந்திருக்காங்க, அதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால இந்த எனர்ஜி கண்டிப்பாக வேணும். டீச்சர்ஸ் விபிஎஸ் நாட்களில் ஃபாஸ்டிங்கும் இருக்கக்கூடாது. நீங்கள் விபிஎஸ்க்கு முன்னதான் எவ்வளோ ஃபாஸ்டிங் இருக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணுங்க. விபிஎஸ் நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு எனர்ஜியோடு வந்து எனர்ஜியோடு நீங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லணும். பாருங்க, இந்த மாம்சீக எனர்ஜி மட்டும் இல்லை, நமக்கு ஆவிக்குரிய சத்து கூட வேணும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லிருக்குன்னா, என்னாகமும் 23வது அதிகாரம் 22வது வசனத்துல, அவர்களுக்கு காண்டாம் மிருகத்திற்கு ஒத்த பலனை தருவார். ஆண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு காண்டாம் மிருகத்தின் ஒத்த பலனை தருவாரா. அடுத்தது ஏசாயா 40:29வது வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னா, ஏசாயா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். அதான் வசனம் இருக்குதே, காண்டம் மிருகத்துக்கு ஒத்த பலன் ஆண்டவர் தருவாரு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பாரு. அப்ப நம்ம ஏன் சாப்பிடணும்னு நினைக்க கூடாது, சாப்பிடவும் செய்யணும். சரீர பிரகாரமாகவும் எனர்ஜி நமக்கு வேணும். ஆவிக்குரிய விதத்திலையும் நம்ம எனர்ஜி உள்ளவங்களா இருக்கணும். ஆவிக்குரிய எனர்ஜி வந்து ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. ஆனா இந்த ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பலப்படணும்னா வேதத்தை நம்ம அதிகமாக வாசிக்கணும், தியானிக்கணும்.
நீங்க பிள்ளைங்களுக்கு வேத கதைகளை சொல்ல போறீங்க. அந்த வேத கதைகளை எல்லாம் நீங்க வாசித்து தியானித்து அதன் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார், உங்க ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனமான காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க தியானம் பண்ணி உங்களை சரி பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. இதுதான் ஆவிக்குரிய எனர்ஜி. மூன்றாவதாக ஏ ஏ ஃபார் ஆக்டிவ். ஆக்டிவ்னா சுறுசுறுப்பு. இது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு லைஃப்ல சுறுசுறுப்பாக இருக்க நம்ம கற்றுக்கணும். மந்தமாக இருக்கிற ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுவும் இந்த பிபிஎஸ் நாட்களில் காலையிலேயே எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பதுக்கு ஒரு சுறுசுறுப்பு வேணும். பிபிஎஸ் டீச்சர்ஸ் டிவோஷன் எத்தனை மணி, 8:30 மணி அப்படின்னா சுறுசுறுப்பாக நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, விசேஷமாக திருமணமானவர்கள் கணவனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும் இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. இதை குறித்து சாலமோன் நீதிமொழிகளில் அழகா ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். அதை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 12:27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் வேட்டையாட போறான். அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு வேட்டையாடிடுறான்பா. வேட்டையாடிட்டு வேட்டையாடினதை வீட்டுக்கு கொண்டு வரான். வேட்டையாடுறதுனா சாதாரண காரியம் இல்லை. வீட்டுக்கு கொண்டு வரான். கஷ்டப்பட்டு வேட்டையாடி கொண்டு வந்தது என்ன செய்யணும்? எதுக்கு வேட்டையாடினா அதை சமைச்சு சாப்பிடணும். கொண்டு வந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான் சோம்பேறி. இப்போ நீங்கள் நைட்டெல்லாம் உட்காந்து கண் விழிச்சு தூங்காமல் கொள்ளாமல் கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்க, நல்லது தான். சார்ட் ஒர்க்கு கஷ்டப்பட்டு சார்ட் ஒர்க்கு செய்கிறீங்க. நீங்கள் சார்ட் ஒர்க்கு செஞ்சதை நீங்கள் பிபிஎஸ்க்கு கொண்டு வந்துடுறீங்க. பிள்ளைகளுக்கு முன்பதாக அதை நீங்கள் காட்டவும் செய்கிறீங்க. ஆனால் அதை எப்படி நான் பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை பிள்ளைகளுக்கு நான் போதிக்கணும் என்பது உங்களுக்கு தெரியலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேவிட் கோலியாத்து இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அழகாக சாட்டு கொண்டு வந்துட்டீங்க. அந்த டேவிட்டிடம் காணப்பட்ட அந்த குணாதிசயம் என்ன என்பதை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அவன் கோலியாத்தை அவன் வென்றதற்கு காரணம் என்ன? அவனிடத்தில் தேவன் பேரில் இருந்த ஒரு வைராக்கியம். அப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். தெளிவாக பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்னாதான் அந்த பிள்ளைகளுக்கும் புரியும். நாளை பின்ன ஆண்டவர் பேரில் அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரும். இதுக்கு தேவை சுறுசுறுப்பு. சேஃபார் கிரியேட்டிவ், புதிதாக உண்டு பண்ணுதல். டீச்சர்ஸ்கிட்ட இந்த குணம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு நம்ம அரைத்து மாவையே அரைக்கக்கூடாது. எப்போதும் அந்த சாட்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. புதுசாக மாடல்ஸு, இன்னும் கிரியேட்டிவாக பிள்ளைங்களுக்கு தத்ரூபமாக ரியலாக இருக்கிற பொருளை காமிச்சு என்னென்ன புதிதாக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டுமோ அதை காண்பித்து அதை வைத்து பிள்ளைகளுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லணும். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மாடர்னாக இருக்கிறாங்க. நிறைய காரியங்களை அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. அதனால அவங்களுடைய அறிவு பெருகிறதுக்கும் அதே நேரத்தில் வேதத்தின் ரகசியங்களை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு டீச்சர்ஸ் நீங்கள் இதற்காக ஜெபித்து அதிகமாக புதுசாக என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஃபர்ட் எடுத்து யோசித்து நிறைய மாதிரிகளை வைத்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணும். கற்றுத்தரும்போது பிள்ளைகள் எளிதாக புரிந்து கொள்வார்கள். கற்றுக்கொண்டது அவர்களுக்கு நீண்ட நாட்கள் ஞாபகத்திலையும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த வசனங்கள், அந்த சத்தியம் அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தும். அதே போல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் இப்போ நானே ஒரு 5 நிமிஷம் ஜெபித்தேன், 10 நிமிஷம் ஜெபித்தேன், இதை கொஞ்சம் நீ புதுசாக ஒரு 20 நிமிஷம் நான் ஜெபிக்கிறேன்
உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதுசா கொண்டு வா. இன்னும் ஜெபத்துல கூடுதலா ஒரு நேரத்தை நான் எடுத்துக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறதுல கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நம்ம பழைய இது இல்லாம புதுசா, அப்போ புதிய ஒரு சுபாவங்கள் மாறும். சரிங்களா? டீச்சர், அடுத்தது நம்ம பார்க்க போறது ஹெச் ஃபார் ஹம்பிள். ஹம்பிள்னா தாழ்மை. இது மோஸ்ட்லி யாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கிறது கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு பெருமை, ஒரு ஆணவம் இல்லையா, தன்னை பெருசாக வெளியில் காட்டிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய ஒரு நபராக இருந்தாலுமே தன்னை ஒரு நாள் அவர் வெளிக்காட்டலை. இடத்துல வாசிக்கிறோம், சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தினார். டீச்சர்ஸ்க்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு குணம் எதுனா தாழ்மை இருக்கணும். நீ தாழ்மையாக இருந்து பாரு. உனக்கு எல்லா டேலண்ட் உனக்கு இருக்கலாம். உனக்கு பாடத் தெரியலாம், ஆடத் தெரியலாம், இல்லை நீ அழகா சாட்டு வரையலாம், இல்லை நீ அழகா பிள்ளைகளுக்கு கதை கூட சொல்லிடலாம். ஆனால் எல்லாம் இருந்தால் உனக்கு பெருமை மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா உன் லைஃப்பில் எல்லாம் மைனஸ் ஆயிரும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையோடு கூட இருந்துப்பார். அப்படிதானம்மா? தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். எல்லாம் அந்த சார்ட்ல என்னுடைய கிளாஸ் தான் ரொம்ப பெருசாக வரணும், என் கிளாஸ் தான் டாப் லெவலில் இருக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களை கீழ்த்தரமா நினைக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை இருப்பாங்க. ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகா செய், ஆண்டவருக்காக செய். ஓகே தானே? ஆமா. தாழ்மை மிக மிக முக்கியமானது. இந்த தாழ்மை இல்லாததுனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மை. ஆமாமா. டீச்சர்ஸே பிள்ளைங்கள்ட்ட நம்ம கிளாஸ் தான்டான்னு அந்த போட்டி மனப்பான்மையை உருவாக்கி விட்டுறாங்க. பார்த்தீங்களா? இது எல்லாம் பிள்ளைங்களை ஆதாயப்படுத்தவே முடியாது. பிள்ளைங்க டீச்சரே இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செய்வாங்கன்னா, எங்க கிளாஸ் தான், நாங்க தான் அழகா செஞ்சோம், எங்க கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தது, எங்க கிளாஸ் தான் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி மனப்பான்மை வந்துடும். இந்த போட்டி மனப்பான்மை உருவாக்குறதே டீச்சர்ஸ் தான். அதுதான் வேதனை கொடுக்கிறது. இந்த பெருமை என்பது ஒரு ஆசிட் மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிடும். தாழ்மையோடு இருந்து பார்த்தா நிச்சயமா ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வா. இந்த VBS உனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்தது E ஃபார் ஈகர், மிகுந்த ஆர்வம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இங்க பவுல் ரொம்ப அழகாக சொல்றாரு. இன்னைக்கு டீச்சர்ஸ் நம்ம எதுக்காக நம்ம VBS எடுக்கிறோம்? பிள்ளைங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான். அதனால பிள்ளைங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னா நம்ம பிரசங்கிக்கும் போது பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ஆனா பிள்ளைகள் புரிந்து கொள்கிற விதமாக நம்ம அவர்களுக்காக நம்ம சாட்டு நிறைய காரியங்களை நம்ம செய்யணும். இதை ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டா ஆர்வமா, சரி நேற்று இதை காமிச்சோம், இன்னைக்கு ஒரு விளையாட்டு, இன்னைக்கு ஒரு மேஜிக்கு, இன்னைக்கு ஒரு பப்பட்டு, இப்படி டிஃப்ரெண்டா வித்தியாசமான முறையில பிள்ளைங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகவும் இருக்கணும். அதுக்கு நமக்கு முதல்ல ஆர்வம் இருக்கணும். ஆசையாய் தொடருகிறேன்னு பவுல் சொல்றாரு. நம்ம ஆசையா மிகுந்த ஆர்வத்தோடு இந்த ஊழியத்தை செய்வோம்னா நிச்சயமா பிள்ளைங்களும் ஆசையா அநேக காரியங்களை, வேதத்தின் சத்தியங்களை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. இன்னொரு காரியமும் இருக்கு. என்னன்னா, உங்களுடைய சபையில இப்போ பாஸ்டர் எத்தனை பேர் டீச்சர்ஸாக நீங்கள் வரீங்க அப்படின்னு கூப்பிடும் பொழுது உனக்குள்ள ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும் என்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் இருந்தால் தான், அதுதான் பவுல் சொல்றாரு, ஆசையாய். உனக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஆனால் ஒரு ஆர்வம், அதான் சொல்றேன். அப்போ பாஸ்டர் நான் வரேன், பாஸ்டர் முன்னாடி நான் வாலண்டியராக வரேன், நான் டீச்சர்ஸாக வரேன்,
கரெக்டா? கரெக்ட். அப்போ இதுவும் அந்த ஆர்வத்துல சேரும். அப்பதான் நீ ஆண்டுடைய ஊழியத்தை சரியாக செய்ய முடியும். சரிங்களா? கடைசியாக ஆர் ஆர் ஃபார் ரிலேஷன்ஷிப், தொடர்பு கொள்ளுதல். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டீச்சர்ஸ்களுக்கு ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு கூட நீ எவ்வளவு நேரம் உறவு கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஒருவேளை நீ ஆண்டவரோடு கூட நீ உறவு கொள்ளவில்லை என்றால், உன்னுடைய தொடர்பு ஆண்டவரோடு கூட இல்லை என்றால் எல்லாம் வேஸ்ட். நீ 7 நாள் எடுக்கிற அந்த VBS டோட்டலி வேஸ்ட், குப்பை. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். கிரியேட் செய்ய முடியாது. அப்போ நீ யோசித்து பாரு, ஆண்டவரோடு கூட நீ எவ்வளவு நேரம் உறவுல இருக்கிறாய். உன்னுடைய சொந்தக்காரங்களோட உறவுல இருக்கிற, மணிக்கணக்கா மொபைல்ல பேசுற, உன் டைம் ஸ்பெண்ட் பண்ற. ஆண்டவரோடு கூட நீ எவ்வளவு நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ற? ஆண்டவரோடு கூட நல்ல உறவுல இருக்க வேண்டும் ஆசிரியர்களே. நீங்க ஆண்டவரோடு கூட உறவுல இருந்தா தான் பிள்ளைகளோடு கூடவும் நீங்க உறவுல இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆஃப்டர் த VBS கூட அந்த பிள்ளைகளோடு கூட நீங்க உறவுல இருங்க. பிள்ளைங்களுடைய பர்த்டே எல்லாம் நம்ம கேட்டு வச்சுட்டு பர்த்டே அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு விஷ் பண்ணிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணலாம். பிள்ளைங்களோடு அப்பப்போ கான்டாக்ட் வச்சுட்டே இருந்தா அவங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. அப்போ டீச்சர்ஸ் நீங்க நேரம் போய் அந்த குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம். அப்போ அந்த குடும்பத்தாரும் என்ன செய்வாங்க, சபைக்கு வருவாங்க. அந்த பாஸ்டரை நீங்க கூட்டிட்டு போகலாம், உங்க பாஸ்டர் கிட்ட நீங்க தெரியப்படுத்தலாம். இதன் மூலமா சபைக்கு ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வரலாம். இது ஒரு பெரிய ஒரு ஊழியம். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை பிரியமானவர்களே. அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவைன்னா முதல்ல ஜெபம், வேத வாசிப்பு. அவர் என்னோடு பேசணும், நான் அவரோடு பேசணும், நான் அவரோட நேரத்தை செலவு பண்ணணும். தாவீது சொல்றாரு, மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரோடு கூட வாஞ்சித்து கதற நேரத்தை செலவு செய்து பார். நிச்சயமாய் ஆண்டவர் உன்னுடைய ஊழியத்தை, உங்க சபை ஊழியத்தை, உங்க VBS ஊழியத்தை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நமக்கு தான் தெரியுமே, சில பாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, VBSக்காக நாங்கள் லட்சக்கணக்காக செலவு பண்றோம், ஆனா ஒரு ஆத்மா கூட வர்றதே இல்லை சபைக்கு. VBSக்கு செலவு பண்றதெல்லாம் வீணா இருக்குது அப்படின்னு சொல்லி சில பாஸ்டர்ஸ் எல்லாம் நம்மகிட்டே சொல்லியிருக்காங்க. அதனால VBS நான் இந்த தடவை நடத்துறது கொஞ்சம் யோசிக்கிறேன்னு எல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு பெண்டிகாஸ்ட் பாஸ்டர் கூட சொன்னாங்க. ரொம்ப வருத்தப்பட்டோம்ல. இதெல்லாம் வராம இருக்கணும்னா டீச்சர்ஸ் நீங்க தான் எஃபர்ட் போடணும். நீங்க தேவனோடு உங்க உறவும் இருக்கணும், பிள்ளைகளோடு இருக்கணும். VBSன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை பார்க்காம நல்ல ஜூனியரு, சீனியரு, இன்டர்மீடியேட்டு எடுக்கிற டீச்சர்ஸ் பிள்ளைங்களோட நீங்கள் அப்பப்போ கான்டாக்ட் பண்ணி ஃபோனில் பேசி அவங்களோட உறவில் இருந்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பு தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க குடும்பமும் ஆண்டவருக்குள்ள வரும். இப்படியும் சில சாட்சிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வாழ்க்கையில, நம்ம ஊழியத்துல. VBS மூலமா சில குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ளாக வந்திருக்குன்னு சில பாஸ்டர்ஸ் சொல்லி எழுப்பி விட்டுருக்காங்க. அது பார்க்கும்போது நம்ம ரொம்ப இதுல இன்னொரு காரியமா கடைசியா சொல்றேன், நீ தேவனோடு கூட நீ உன்னுடைய உறவை அதிகமாக வைத்துக் கொண்டால் சாத்தானிடத்தில் இருக்கிற உறவை நீ கட் பண்ணிக்கலாம். அப்போ சாத்தானிடத்தில் இருக்கிற உறவை நீ விட்டு விடுவதற்கு தேவனோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ, நல்ல உறவை வைத்துக்கோ. உன் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாயிரும். பிள்ளைகளோடும் உறவுள்ள பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டுகளாக நடத்தும். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.